போகர் அவர்களால செய்யப்பட்ட 3 நவபாஷான சிலைகள்ல இன்னைக்கு 2 நவபாஷான சிலைகள் தான் மக்களோட பயன்பாட்டுல இருந்துட்டு இருக்கு. அதுல ஒண்ணு பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் இருக்கக்கூடிய முருகர் சிலை, மற்றொன்று பூம்பாறை கிராமத்துல இருக்கக்கூடிய குழந்தை வேலப்ப சுவாமி கோயில் இருக்கு. ஆனா பூம்பாறை கிராமத்துல இருக்கக்கூடிய அந்த முருகர் சிலை நவபாஷான சிலை அப்படின்னு பலரால் அறியப்பட்டாலும் அந்த கோயில்லையே அது தசபாஷான சிலை அப்படின்னு தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. நவபாஷான சிலைக்கும் இந்த தசபாஷான சிலைக்கும் வித்தியாசம் என்ன? அது மட்டும் இல்லாம இப்ப பழனி இருக்கக்கூடிய நவபாஷான சிலை இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது கொஞ்சம் வறட்சியான பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த பூம்பாறை கிராமம் அப்படின்றது ரொம்பவும் குளிர்ச்சியான பகுதி. அதாவது 20 to 25 டிகிரி செல்சியஸ் அப்படின்றதுதான் எப்பவுமே இருக்கும். அந்த அளவு குளிர்ச்சியான ஒரு பகுதி. சோ பழனிலேயே கொஞ்சம் வறட்சியா காணப்படக்கூடிய ஒரு பகுதியில ஒரு சிலையும், அப்படியே அதுக்கு நேர்மாறா பூம்பாறை கிராமத்துல, அதாவது ரொம்பவும் எப்பவுமே குளிர் நிறைந்த பகுதியா இருக்கக்கூடிய பூம்பாறை கிராமத்துல இன்னொரு சிலையை போகர் நிறுவனத்துக்கான காரணம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். பொதுவாகவே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிலை வழிபாடு அப்படின்றது கற்சிலையாகவும் மரத்தாலான சிலைகளும் வெண்கலம் அதுக்கப்புறம் ஐம்பொன்னாலான சிலைகளை வழிபடுறதுதான் இங்க இந்தியாவில வழக்கமா இருந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல தான் நம்ம பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில்லையும் பூம்பாறை கிராமத்துல இருக்கக்கூடிய குழந்தை வேலப்ப சுவாமி கோயில்லையும் இந்த நவபாஷான சிலை அப்படின்றது வழிபாட்டுல இருந்துட்டு இருக்கு. மற்ற சிலைகளுக்கும் இந்த சிலைகளுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, மற்ற சிலைகள் எல்லாமே அந்த கடவுளை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரியான ஒரு சிலைகளா மட்டும்தான் அமைஞ்சிருக்கும். ஆனா இந்த நவபாஷான சிலைகளை மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அது முற்றிலும் மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு சிலையா நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அது போகர் சித்தரால நிர்மாணிக்கப்பட்டது. பொதுவாகவே சித்தர்கள் எல்லாமே மருத்துவர்களா தான் இருந்திருக்காங்க. அதாவது மனித இனத்தோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு பலவிதமான புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்காகவே அவங்க வாழ்க்கையை முழுசா அர்ப்பணிச்சிருந்தாங்க. அதாவது அவங்க வாழ்க்கையில கடைசி காலம் வரைக்கும் பலவிதமான ஆராய்ச்சிகளை செஞ்சு அதை மக்கள் கிட்ட சரியான முறையில கொண்டு போய் சேர்க்கிறது தான் அவங்களோட முக்கியமான வேலையா இருந்துட்டு இருந்தது. அந்த வகையில தான் இந்த நவபாஷான சிலைகளை போக சித்தர் உருவாக்கி இருந்தார். அதையும் ஒரு கடவுள் சிற்பமா மாத்தி அது என்னைக்குமே காலத்தால அழியாத வகையில இருக்கிற மாதிரி உருவாக்கி அதை மக்களுக்கு கொடுத்திருந்தார். அதன் காரணமா தான் போகர் சித்தர் எந்த காரணத்துக்காக அதை உருவாக்கினாரோ அது இன்னைக்கு வரைக்கும் மக்களோட பயன்பாட்டுல இருந்தது. அதாவது சித்தர்களோட அறிவு அப்படின்றது அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போக முடியல அப்படின்னாலும் இந்த மாதிரியான அவங்களோட ஒரு சில கண்டுபிடிப்புகள் அப்படின்றது பல நூற்றாண்டுகள் கடந்தும் மக்களுக்கு உபயோகமாகிற வகையில இருந்துட்டு இருக்கு. சரி, நவபாஷான சிலையை உருவாக்குனதுக்கான முக்கியமான காரணத்துக்கு வருவோம். பொதுவாகவே ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு மருந்து கொடுக்கறது வழக்கம். ஆனா நம்ம சித்தர்கள் அவங்களோட அறிவை கண்டுபிடிப்பா எல்லா நோய்க்கும் ஒரே மருந்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில இறங்கி இருக்காங்க. அதன் காரணமா இந்த நவபாஷான சிலையை போகர் உருவாக்கி இருக்காரு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதாவது இந்த நவபாஷான சிலையை பாத்தீங்க அப்படின்னா நவ என்றாலே 9 அப்படின்னு தமிழ்ல பொருள் உண்டு. அந்த வகையில இந்த நவபாஷான சிலையில 9 வகையான பாஷாணங்கள். பாஷாணம் சொன்னோம் அப்படின்னா அது விஷம் அப்படின்னு சொல்லலாம். விஷம்னா நம்ம உயிரை கொள்ளக்கூடிய விஷமா அதை எடுத்துக்க முடியாது. பொதுவாகவே மருந்துகள் எல்லாமே விஷம் அப்படின்னு குறிப்பிடலாம். காரணம் என்ன அப்படின்னா எந்த ஒரு பொருளையும் அளவுக்கு மேல எடுத்தோம் அப்படின்னா அது விஷம் தான். அந்த வகையில ஒரு சில மூலிகைகள் எல்லாமே அளவுக்கு மீறி எடுத்தா அது மிகக்கூடிய விஷமா மாறும். அந்த வகையில தான் போக சித்தர் மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு சில விஷ மருந்துகளை இதுக்கு பயன்படுத்தி இதை உருவாக்கி இருக்கார். அதாவது அந்த விஷ மருந்துகள் எல்லாமே சரியான முறையில பயன்படுத்தல அப்படின்னா அது உயிரை கொள்ளக்கூடிய விஷமா மாறும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட போக சித்தர் இந்த மாதிரியான மூலிகைகள் மக்களோட பயன்பாட்டுக்கு பல நூற்றாண்டுகளுக்கும் சரியான முறையில போய் சேரணும் அப்படின்ற காரணத்தினால்தான் இந்த மாதிரியான ஒரு சிலையை போக சித்தர் உருவாக்கி இருக்கார். அதாவது இந்த சிலைகளுக்கு பண்ணக்கூடிய பால் அபிஷேகமோ அது எந்த விதமான அபிஷேகமா இருந்தாலும் அதுல இருந்து வரக்கூடிய தீர்த்தங்களை மக்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த சிலைகள்ல இருக்கக்கூடிய மருத்துவ குணம் அப்படின்றது அந்த தீர்த்தம் மூலமா அவங்களுக்கு போய் சேரும். இது எல்லா விதமான நோய்களுக்குமான ஒரு பொதுவான மருந்தா அமையும் அப்படின்னு சித்தர்கள் நம்பினாங்க. அதாவது இதுல இருக்கக்கூடிய 9 விதமான பாஷாணங்களும் ஒவ்வொரு நோயை தீர்க்கக்கூடிய ஒரு மருந்து. இது எல்லாத்தையும் ஒரு பர்டிகுலரான ஒரு காம்பினேஷன்ல கலந்து அதை பயன்படுத்தும் போது அது எல்லா விதமான நோய்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொதுவான மருந்தா அதை உருவாக்கி இருக்காங்க. அதன் காரணமா தான் இதை சிலை வடிவத்துல மாத்தி இதுக்கு அபிஷேகம் பண்ணி அதை மக்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு அவங்க அந்த சிலையை நிர்மாணிச்சிருக்காங்க. பழனி மலைக்கும் பூம்பாறை மலைக்கும்
சிலைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த யானை முட்டி குகை. இங்கதான் போகர் சித்தர் இந்த சிலைகளை உருவாக்கினார் அப்படின்னு கருதப்படுது. அந்த குகையில இன்னைக்கும் போகர் சித்தர் இந்த மருந்துகளை அரைக்க பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எல்லாமே கற்களால் ஆன பொருட்கள் அப்படின்ற காரணத்தினால 2000 வருஷங்களை தாண்டியும் இன்னைக்கும் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. போகர் சித்தர் மொத்தம் 3 நவபாஷான சிலையை செஞ்சிருந்தார் அப்படின்னு ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன். இதுல ஒன்று இங்க பூம்பாறை கிராமத்துல, இன்னொன்னு பழனியிலும் இருக்கு. இன்னொரு சிலை அப்படின்றது தேவிப்பட்டினம் அப்படின்ற ஒரு கிராமத்துல இன்றளவும் வம்சாவளியா ஒரு குடும்பத்தினால பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு மலை கோயில்ல இன்னைக்கும் ஒரு வம்சாவளியினர் அந்த சிலையை வழிபட்டு இருக்காங்க அப்படின்னு பலவிதமான கருத்துக்கள் அப்படின்றது உலாவிட்டு இருக்கு. ஆனா அந்த சிலை எங்க இருக்கு அப்படின்னு உறுதிப்பட தகவல் அப்படின்றது இன்னைக்கு இருக்கும் எங்கேயும் இல்லை. பழனியில இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சுவாமி கோயில் அப்படின்றது கொஞ்சம் வெப்பமான பகுதி. அதாவது பார்த்தாலே தெரியும் அந்த மலை அப்படின்றது கொஞ்சம் வறட்சியான பகுதியா இருக்கும். ஆனா அதுக்கு அப்படியே நேர் எதிராக இருக்கக்கூடிய பகுதி இந்த பூம்பாறை பகுதி. இது ரெண்டுத்துக்கும் காரணம் ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தா ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. அதாவது நவபாஷான சிலையை செஞ்ச போகர் சித்தர் இந்த பூம்பாறை கிராமத்துல சிலையை நவபாஷான சிலையில அது தசபாஷான சிலை அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது. அதாவது இந்த நவபாஷான சிலை அப்படின்றது 9 வகையான மூலிகளை கொண்டு செய்யப்பட்ட சிலை, தசபாஷானம் அப்படின்றது 10 வகையான மூலிகளை கொண்டு செய்யப்பட்ட சிலை. ஆனா இது ரெண்டுத்தையும் இங்க நிர்மாணிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அப்போதைக்கு அவர்கிட்ட இந்த பயிற்சியை வச்சு நவபாஷான சிலையை வெற்றிகரமா போகர் சித்தர் செஞ்சு முடிக்கிறார். அதன் பிறகு அந்த ஆராய்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடிவு செஞ்ச போகர் சித்தர் அங்க இருந்து, அதாவது இந்தியால இருந்து சீனாவுக்கு பிரயாணம் செய்யறார் அப்படின்னு ஒரு சில குறிப்புகள் இருக்கு. ஆனா மோஸ்ட்லி அது சீனாவா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்ல, திபெத் அப்படின்னு ஒரு சில கருத்துக்கள் இருக்கு. திபெத் பள்ளத்தாக்குல ஷாம்பலா அப்படின்ற ஒரு மாய நகரம் இருக்கிறதாகவும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அறிவிலையும் தொழில்நுட்பத்திலையும் மிக பெரிய அளவுல மேம்பட்டவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு நம்பப்படுது. இறப்பே இல்லாத மனிதர்கள் வாழக்கூடிய பகுதியாகவும் இன்னைக்கு வரைக்கும் அது கருதப்பட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நகரத்துக்கு போயிட்டு வந்த பிறகுதான் போகர் சித்தர் இங்க அடுத்த சிலையை உருவாக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த சிலையை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி செஞ்சது நவபாஷான சிலை, அதோட அடுத்த வருஷனா இங்க தசபாஷான சிலையை அவர் செய்ய முயற்சி செஞ்சார் அப்படின்னு சொல்லப்படுது. தசபாஷான சிலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10 விதமான பாஷாணங்கள் பயன்படுத்திருக்காரு, அதாவது மூலிகைகளை. அந்த சிலையை உருவாக்கின பிறகுதான் போகர் சித்தருக்கு புரியுது அந்த சிலை ரொம்ப உஷ்ணமா இருக்கு. அதாவது மனிதர்கள் யாரும் கிட்ட போக முடியாத அளவுக்கு அந்த சிலைகளோட உஷ்ணம் அப்படின்றது அதிகரிச்சுட்டே போயிருக்கத போகர் சித்தர் உணர்றாரு. அதன் காரணமா தான் போகர் சித்தர் இந்த பூம்பாறை கிராமத்தை தேர்ந்தெடுத்து அங்க இந்த தசபாஷான சிலையை நிறுவி இருக்கார். பூம்பாறை கிராமத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே அங்க 20 இருந்து 25 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த பகுதி அப்படின்றது எப்பவுமே குளுமையா இருக்கும். அதன் காரணமாவே இந்த குழந்தை வேலப்பர் சுவாமி கோயிலோட கருவறைக்கு போனோம் அப்படின்னா அது எப்பவுமே கொஞ்சம் கதகதப்பாவே இருக்குமா, வெளியக்கூடிய டெம்பரேச்சருக்கு நேர்மாறா உள்ள இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இப்ப பயன்படுத்தக்கூடிய மெடிசன்ஸே ஒரு சில மெடிசன்ஸை எப்பவுமே நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர்ல வச்சுதான் பயன்படுத்தணும், ஒரு சிலதை ரூம் டெம்பரேச்சர்ல வச்சுதான் பயன்படுத்தணும் அப்படின்ற அளவுல தான் இன்னைக்கு மெடிசன்ஸே இருக்கு. இதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இந்த நவபாஷான தசபாஷான சிலைகள்லையும் இருந்திருக்கு. அதாவது இந்த சிலைகளை உருவாக்குறதுக்கு முன்னாடியே அதோட தன்மை அப்படின்றது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த சிலை உருவான பிறகுதான் இது எந்த மாதிரியான இடத்துல நிறுவனம் அப்படின்றதையே முடிவு செஞ்சிருக்க முடியும். சரி, இந்த பாஷாணங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். அதாவது இந்த பாஷாணங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 64 வகையான பாஷாணங்கள் இருக்கு. 64 வகையான விஷங்கள் அப்படின்றது நம்மளோட தமிழ் சித்த மருத்துவத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. பொதுவாகவே இந்த விஷங்கள் அப்படின்றது இன்னொரு விஷங்களை முறிக்கக்கூடிய தன்மை அப்படின்றது அதுல இருக்கும். ஆனா இதுல நீலி அப்படின்ற ஒரு வகையான பாஷாணத்துக்கு மீதி இருக்கக்கூடிய 63 வகையான பாஷாணங்களையும் முறிக்கக்கூடிய சக்தி அப்படின்றது இருக்கு. அந்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய சித்த மருத்துவம் அப்படின்றது இந்த பாஷாணங்கள், அதாவது விஷ மூலிகைகளை பயன்படுத்தி அதை ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. நவபாஷான சிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த 64 வகையான பாஷாணங்கள்ல இருந்து குறிப்பிடப்பட்ட ஒரு 9 வகையான பாஷாணங்களை எடுத்து அதை சரியான நேரத்துல சரியான அளவுல, அதாவது இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சரியான காலகட்டம், அமாவாசை பௌர்ணமி போன்ற ஒரு சில குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல ஒவ்வொரு மருந்தையும் அதுக்கு தகுந்த அளவுல அதை சூடு பண்ணியும் அதை அரைச்சும் அது மூலமா இந்த சிலையை நிர்மாணிச்சிருக்காங்க. அதை பயன்படுத்தக்கூடிய 9 பாஷாணங்களோட வகைகளை பார்த்தீங்க அப்படின்னா சாதிலிங்கம், மனோசிலை, காந்தம், காரம், கந்தகம், பூரம், வெள்ளை பாஷாணம், கௌரி பாஷாணம், தொட்டி பாஷாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 வகையான பாஷாணங்களை
பயன்படுத்தியிருக்கார் போகர் சித்தர். இந்த நவபாஷான சிலையில மருத்துவ குணங்களை தவிர்த்து இதுக்கு நவ கிரகங்களோட சக்தி இருக்கிறதா நம்பப்படுது. அதாவது நவ கிரகங்களோட கட்டுப்பாட்டுக்கு கீழே இந்த மருந்துகள் அரைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட காரணத்தினால இது நவ கிரகங்களோட சக்தியில நவபாஷான சிலை இருக்கு அப்படின்ற நம்பிக்கை இன்று அளவில் இருந்துட்டு இருக்கு. அதன் காரணமாக இந்த நவபாஷான சிலையை வழிபடும் போது கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகிறதாகவும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. பொதுவாகவே மருத்துவம் அப்படின்றது வெறும் மருத்துவமா மட்டும் சொல்லிட்டோம் அப்படின்னா எல்லா மக்களும் சென்றடையாது. அதுல ஆன்மீகத்தையும் கலந்தா மட்டும்தான் அது எல்லா மக்களையும் சென்றடையும் அப்படின்றது அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கை. ஆனா அந்த நம்பிக்கை மூட நம்பிக்கையா மாறும் போது மட்டும்தான் அதுல பிரச்சனை இருக்கு. அது தவிர இந்த நம்பிக்கைகள் வெறும் நம்பிக்கையா மட்டுமே இருக்கும் போது அது எந்த வகையான பிரச்சனையும் கொடுக்கறது இல்லை. அந்த வகையில தான் இந்த நவபாஷான சிலையை பொறுத்த வரைக்கும் மருத்துவ குணங்களை தாண்டி இந்த மாதிரி நம்பிக்கைகள் அதை விதிச்ச காரணத்தினால மருத்துவ குணங்களை புரிஞ்சுக்கிட்டு அதை நம்புறவங்களும் இந்த சிலையை வழிபடுறாங்க. அதை தாண்டி ஆன்மீகத்தை மட்டும் நம்புறவங்களும் அந்த நவகிரகங்களோட சக்தி கிடைக்கும் அப்படின்ற காரணத்தினால இந்த சிலையை வழிபட்டாங்க. எப்படியோ ஒண்ணு சித்தர்கள் அதை எந்த காரணத்துக்காக உருவாக்குனாங்களோ அதன் பயன்பாடு அப்படின்றது மக்களுக்கு நேரடியா போய் சேர்ந்துச்சு அப்படின்னா அது வகையில சந்தோஷம் தான். ஆனா பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் இருக்கக்கூடிய சிலை அப்படின்றது நவபாஷான சிலை இல்லை. இப்ப மக்களோட பயன்பாட்டு அங்க அபிஷேகம் செய்யக்கூடிய எல்லாமே நவபாஷான சிலைக்கு இல்லை அப்படின்ற ஒரு கருத்து நிலவிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய சிலை அப்படின்றது ஏற்கனவே மிகப்பெரிய சேதமடைந்த காரணத்தினால அதை எடுத்து வச்சுட்டு வேற ஒரு சிலையை நிர்மாணிச்சு அதுக்குதான் அபிஷேகங்களை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சிலைகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2500 வருஷத்தை தாண்டிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த சிலையோட தன்மை என்ன அப்படின்றத உணராமலே இதுக்கு பலவிதமான அபிஷேகங்கள் செய்திருக்கிற வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா பலவிதமான படையெடுப்புகள் அங்க இருக்கக்கூடிய மக்களோட நாகரிகம் அப்படின்றது அடுத்தடுத்து மாறிட்டே இருக்கும் போது அந்த சிலையை எப்படி பராமரிக்கணும் அப்படின்ற நடைமுறை அப்படின்றது அங்க மாறி போயிருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதன் காரணமா அந்த சிலை டேமேஜ் ஆகிற வாய்ப்புகளும் அதிகமா தான் இருக்கு. ஆனா அங்க இருக்கக்கூடிய சிலை அப்படின்றது உண்மையா என்னவோ நமக்கு தெரியாது. ஆனா இந்த நவபாஷான சிலை நிறுவன முக்கியமான காரணம் அப்படின்றது மக்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த வகையான நோயா இருந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மருந்த பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சித்தர்கள் கண்டுபிடிச்சு இன்றளவு மக்களுக்கு பயன்படுற வகையில அதை உருவாக்கிட்டு போயிட்டாங்க. அதை பாதுகாக்கிறதும் அதை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போறதும் நம்மளோட கடமை. பூம்பாறை கிராமத்துல இருக்கக்கூடியது நவபாஷான சிலையா இல்ல கசபாஷான சிலையா அப்படின்ற குழப்பம் அப்படின்றது இன்றளவு நிலவிட்டு இருக்கு. அதாவது வாழ்மொழியா அது நவபாஷான சிலை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அங்க இருக்கக்கூடிய கோயில் கல்வெட்டிலேயே அது கசபாஷான சிலை அப்படின்னு தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. சித்தர்களோட மருத்துவம் அப்படின்றது நேரடியா மக்களுக்கு பயன்படுற வகையில இந்த மாதிரி நவபாஷான சிலைகளையும் கசபாஷான சிலைகளும் நம்ம கையில இருந்துட்டு இருக்கு. அதை அப்படியே பாதுகாத்து அது எந்த வகையில சேதமாகாம அடுத்த ஜெனரேஷனுக்கு யூஸ் ஆகணும். இப்ப இருக்கக்கூடிய மக்களோட பயன்பாட்டுக்கும் அது சரியான முறையில கொண்டு வரணும். நம்ம சித்தர்களை பொறுத்த வரைக்கும் அறிவியலையும் ஆன்மீகத்தையும் ஒன்னா கலந்து மக்களோட பயன்பாட்டை கொடுத்த காரணத்தினால்தான் பல ஆயிரம் ஆண்டுகள் தாண்டியும் இந்த மாதிரியான ஒரு மருத்துவம் அப்படின்றது கடவுள் ரூபத்துல நம்பிக்கையா மக்களோட பயன்பாட்டுல இருந்துட்டு இருக்கு.